الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்மிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் அருமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேரகாலத்தோடு இந்த இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தெம்பை வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் சிறப்பான மாதம் ரமதானை அல்லாஹ் எமக்கு மிக பெரும் அருளாக தந்து இந்த ரமதானுடைய மாதம் மிக வேகமாக எம்மை விட்டு கழிந்து கடைசி கட்டத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நெருங்குவதற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் எமக்கு சந்தர்ப்பம் தருகிறார் என்றால் இதைவிட அருள் வேறொன்றும் இருக்க முடியாது. நாமெல்லாம் இரண்டு கட்டங்களை பயப்பட வேண்டும். அந்த இரண்டு கட்டங்களும் உலகத்தார்கள் யாரும் உதவ முடியாத கட்டம். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான். ஒன்று எம்முடைய மௌத்துடைய சந்தர்ப்பம் சக்கராத், இரண்டாவது எம்முடைய மஹ்ஷர். இந்த இரண்டும் யாரும் உதவியாளர்கள் வரமாட்டார்கள் அல்லாஹ்வை தவிர. எனவே அந்த இரண்டு கட்டத்துக்குரிய உதவியாளன் அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்குரிய சந்தர்ப்பம் ரமதான். வஸ்ஜுது வக்தரிப், சுஜூது செய்து அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்ளுங்கள் நபியே என்று என் பெருமானாருக்கு அல்லாஹ் சொன்னான். இதே போதனை எமக்கும் தான். சுஜூதை செய்கிறோம், ஏன்? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. அதிகமான சுஜூதுடைய மாதம் ரமதான், தராவீஹுடைய மாதம், கயாமுல் லைலுடைய மாதம். ரமதானை அல்லாஹ் தந்தான். அடியானே, என்னை நெருங்குவதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த ரமதானை ஆக்கிக்கொள் என்று யாரெல்லாம் புத்திசாலித்தனமாக ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழியாக அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். இதற்கு அடுத்த பக்கம் என்ற ஒன்றும் இருக்கிறது. ரமதானை அடைந்தும் பலர்கள் ரமதானுடைய பெருமதிகளை புரிந்து கூட ரமதானை பயன்படுத்தாமல் அல்லாஹ்வை நெருங்காமல் இன்னும் ஒரு கூட்டமும் ரமதானை கழித்து முடிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மன்னித்து எஞ்சிய பகுதியிலாவது அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகளை அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய பகுதி
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களை நரக விடுதலை கொடுக்கக்கூடிய பகுதியிலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பகுதியிலே இருக்கிறோம். யாரெல்லாம் நரகத்துக்கு என்று தகுதியானவர்களாகிவிட்டார்களோ அவர்களை அல்லாஹ் புறக்கக்கூடிய காலம் இது. நரக விடுதலை எத்தக்கும்மினாருடைய காலம். அல்லாஹ் அடிக்கடி நரகத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறான். இது பயமுறுத்துவதற்கல்ல, அல்லாஹ்வுடைய அன்பு எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய இரக்கம். நரகத்தை எச்சரிக்கிறார் அல்லாஹ். குர்ஆனிலே 1000 வசனங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான், 1000 வசனம் நரகத்தை பற்றி பேசுகிறான். ஏன்? அடியான் சொர்க்கத்தை ஆசைப்படட்டும், நரகத்தை பயப்படட்டும் என்பதற்காக. கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை வெட்டி பாவங்கள் எம்மை தூரமாக்கி விடுமோ அந்த அளவுக்கு எம்மை நரகத்துக்கு நெருக்கமாக்கிவிடும், நரகத்துக்கு நெருக்கமாக்கிவிடும். எச்சரிக்கையாக வாழ வேண்டிய ஒன்றுதான் கண்ணியமானவர்களே நரகம். உலகத்திலே நாம் பல விடயங்களில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்கிறோம். வறுமை வந்துவிடக்கூடாது, நோய் வந்துவிடக்கூடாது, கஷ்டம் வந்துவிடக்கூடாது, கேவலம் வந்துவிடக்கூடாது. யாரும் என் பக்கம் விரலை நீட்டி என்னை மோசமாக பேசிவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த விடயமெல்லாம் நாம் பயப்படுகிறோம். அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அதற்குரிய மாற்று வழிகளை கூட நாம் செய்து விடுகிறோம். நரகம் பயங்கரமானது. இரண்டிலே ஒரு முடிவு நிச்சயம் கிடைக்கும் எல்லோருக்கும். ஒன்று தங்குமிடம் நரகம் அல்லது தங்குமிடம் சொர்க்கம். நரகம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு, சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை சொர்க்கம் நுழைவிப்பான். யார் மீது அதிருப்தி கொள்ளுகிறானோ கடைசி வரையும் அல்லாஹ்வை புரியவே இல்லை, தௌபாவுடைய சந்தர்ப்பம் வந்தும் தௌபாவை செய்யவில்லை, அதே பிடிவாதத்திலே பாவத்தோடு வாழ்ந்தானா அந்த அடியாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒதுக்கக்கூடிய தலம் தான் நரகம். எனவே நாம் முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறார், சத்திய மார்க்கம், எந்த காலத்திலும் அழியாத மார்க்கம், தீனுல் கய்யிம், நிலையான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எம்பெருமானாருடைய வழிகாட்டல் யாரும் எக்காலத்திலும் குறை கண்டுபிடிக்க முடியாத வழிகாட்டல். இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ்வால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர்கள். நபியே, நீங்கள் தான் நேரு வழிகாட்டி என்று அல்லாஹ்வே உத்தரவாதம் கொடுத்தான். அப்படியான நபியை எம்முடைய வழிகாட்டியாக தந்திருக்கிறார். நூரன் முபீனா, தெளிவான ஒளி என்ற குர்ஆனை வேதமாக தந்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன வேண்டும் எனக்கு? வாழ்க்கையில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேற சாதனம் வேண்டுமா? குர்ஆனை விட்ட சமூகம் வழி தவறியது. நபி அவர்களுடைய போதனை விட்ட சமூகம் கேவலத்தை அடைந்தார்கள். நாளாந்தம் நடக்கும் இது. குர்ஆனையும் ஹதீஸையும் தூரப்படுத்தினால் அவன் பாவத்திலே மூழ்கி விடுவான். கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய முடிவுகள் மாற்றமாக இறங்குவதற்கு காரணம் அடியார்களுடைய பாவம். அடியார்களுடைய பாவம் நலவுகளை தடுத்துவிடும் பாவங்கள். எனவே பாவத்திலிருந்து வெளியேற வேண்டும். ரமதான் பாவத்திலிருந்து நீ உன்னை சுத்தப்படுத்த அடியாரே என்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவக்கரைகளோடு அல்லாஹ்வை சந்திப்பதை நினைத்து விடக்கூடாது, மௌத்தை சந்திப்பதை நினைத்து விடக்கூடாது. தொழுகையை விட்டவர்களாக, வட்டி எடுத்தவர்களாக, குர்ஆனுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களாக, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை அலட்சியப்படுத்தியவர்களாக கபரை சந்தித்து விடுவதை நினைத்து விடக்கூடாது, மஹ்ஷரை அடைவதை நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வை சந்திக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை இன்முகத்தோடு சந்திக்க வேண்டுமா? என்னுடைய கபர் என்னை வரவேற்க வேண்டுமா? மஹ்ஷர் வரவேற்க வேண்டுமா? கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை கண்ணியமாக பேச வேண்டுமா? பாவம் இருந்தால் தௌபா செய்து அல்லாஹ்வை நெருங்குவதை கொண்டு அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே அதற்குரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் ரமலானை தந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம்
நரகிலே கொண்டு போய் தள்ளிவிடும். பாவம் நரகிலே கொண்டு போய் தள்ளிவிடும். பலர்கள் கபரை சென்றடைந்து விட்டார்கள். எமக்கு முன்னால் அவர்கள் எப்படி எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்களோ அப்படி அவருடைய கபரை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஒன்று, இன்னமல் கபர் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹஃபரத்தும் மின் ஹஃபரின் நார். ஒன்று, கபர் என்பது சொர்க்கத்துடைய பூங்கா அல்லது நரகத்துடைய படுகுழி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய கபரை நான் எப்படி தயார்படுத்தி வைத்திருக்கிறேன், என்னுடைய கபரை நான் எப்படி சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவரவர் முடிவெடுக்கட்டும், நரகமாகவா சொர்க்கமாகவா. அந்த கபர் என்பது நரகமாக ஆகினால் எதுவரை காலம் சூரூதப்படும் வரைக்கும் அது நரகமாகத்தான் இருக்கும். நரகத்துடைய விரிப்பு விரிக்கப்படும், நரகத்துடைய நாட்டம் தொழிக்கப்படும், நரகத்தின் பக்கம் கதவு திறக்கப்படும். அந்த சுவாலைகள் பொறுக்க முடியாமல் அந்த அடியான் உடனே அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ் என்னால பொறுக்க முடியாது, என்னால பொறுக்க முடியாது. ரப்பி லா துகிமிஸ் ஸாஆ, கயாமத்தை மட்டும் உண்டாக்கிறாரே. இந்த சின்ன வாசல், இந்த சிறிய வாசலை நீ நரகத்திலிருந்து திறந்து விட்டதற்கு என்னால் பொறுக்க முடியாது என்றால், நான் நரகவாதி என்று நீ என்னை நரகத்திலே போட்டால் நான் எப்படி பொறுப்பேன் ரப்பே, எனவே கயாமத்தை உண்டாக்கி விடாதே என்று அந்த மனிதன் கபரிலே இருந்து கதறுவானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவத்தோடு நாம் சந்திக்கக்கூடிய இடமல்ல கபர், பாவத்தோடு சந்திக்கக்கூடிய இடமல்ல கபர். எம்முடைய கபறுகளை சொர்க்கமாக சந்திக்க வேண்டும், நன்மைகளோடு சந்திக்க வேண்டும், வரவேற்க வேண்டும் எம்முடைய கபர். அதற்குரிய ஆயத்தத்தை நாம் அவசர அவசரமாக செய்ய வேண்டும். ஏன்? எம்முடைய மௌத்து வேகமானது, எம்முடைய முடிவு வேகமானது. என்று எம்முடைய மௌத்து சந்திக்கும் என்று தெரியாது, ஆனாலும் மரணம் வேகமாக துரத்திக் கொண்டிருக்கிறது. இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை வந்து சந்திக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதன் விரண்டு ஓடுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் பயந்து வாழ வேண்டிய ஒன்று நரகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உம்மத்துக்கு நரகை எச்சரிப்பார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே இருக்கிறார்கள், குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தம் வளமையை விட கொஞ்சம் அதிகமாகியது. கொஞ்சம் சத்தத்தை கூட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களுடைய அதிர்வு, நபி அவருடைய அதிர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளிலே போட்டிருக்கும் தலைப்பாகை கூட கீழே விழுந்து விட்டது. அந்த அளவுக்கு ஒரு நடுக்கம் எம் பெருமானாருக்கு எதை ஞாபகப்படுத்தும் போது? நரகை ஞாபகப்படுத்தும் போது, நரகை ஞாபகப்படுத்தும் போது. அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோளிலே இருந்த சால்வை அப்படியே கீழே விழுகிறது, அது காலடியிலே விழுகிறது. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அந்தர்துக்கு முன்னார், அந்தர்துக்கு முன்னார், அந்தர்துக்கு முன்னார், நரகை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். 3 தடவைகள் சொன்னார்கள், 3 தடவைகள் சொன்னார்கள், நரகத்தை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். எம் பெருமானார் கூட நரகம் என்று சொல்லும் போதே நடுங்கி விடுவார்கள், நடுங்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ சந்தர்ப்பம் நரகை பயந்து அழுதிருக்கிறார்கள். மலக்குமார்கள் கூட பயந்த நரகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தின் போது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். முகத்திலே சிரிப்பு இருக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டார்கள், மாலி லார மீகாயில் வாஹிகன் கத், என் மீகாயில் சிரிக்கிறத நான் பார்க்கவே இல்லையே, காணவே இல்லையே. அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மா வஹிக மீகாயில் முந்து குலிகத்தின் நார், நரகம் படைக்கப்பட்ட காலம் முதல் மீகாயில் சிரித்ததை நான் காணவில்லை என்றார்கள். மீகாயில் சிரிக்கவில்லை என்றார்கள். மலக்குமார்கள் கூட பயந்த நரகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்பட வேண்டியது நரகை. உலகத்தின் இழப்பு, உலகத்தின் கேவலம், உலகத்துடைய எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று இப்படி என்றால் நாளை எப்படி? ஆனால்
நான் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டால் யாராலும் மாற்ற முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே தவிர, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே தவிர. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செய்வார்களாம், அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நீ நல்லதை தந்திரியா அல்லாஹ், வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலே நல்லதை தந்திரியா அல்லாஹ், வகினா அஸாபன்னார், நரக விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ் என்று எம்பெருமானார் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயமப்படி ஒரு நாள் தன்னுடைய தோழர்கள் இருக்கக்கூடிய நேரம் சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். போகக்கூடிய நேரம் சஹாபாக்களுடைய சிரிப்பு சத்தம் கேட்கிறது. அந்த நேரம் கேட்டார்கள், சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்கும் கலீலன் வலபகைத்தும் கதீரா, எனக்கு தெரிந்த விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்குமாக இருந்தால், எதி மறுமையின் நிகழ்வுகள், நரகத்துடைய வர்ணனைகள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அழுது விட்டார்கள். கண்ணியமானவர்களே, நரகம் சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் அச்சத்தை உண்டாக்கியது. நரகை பயந்து வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த உம்மத்தின் சித்தீக், அவர்கள் பயந்தார்கள் நரகத்தை. அவர்களுக்கும் நரகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்களுக்கும் நரகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நரகத்தை கண்ணால் கூட அல்லாஹ் காட்ட மாட்டான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய. ஏன்? அப்படி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சுப செய்தியை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக பல சிறப்புகளை அடைந்தவர்கள். அது மட்டுமா, மஹ்ஷருடைய மைதானத்திலே கேள்வி கணக்கு நடப்பதற்கு முன்னால், சேலடுகள் கொடுக்கப்படுவதற்கு முன்னால், பழி தீர்ப்புகள் அடுத்தடுத்த விடயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னால் மலக்குமார்களின் ஒரு கூட்டம் வருவார்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அப்படியே தூக்கி விடுவார்கள், தூக்கி கொண்டு போவார்கள். எங்கே? சிராத்தை கடக்கக்கூடிய கட்டம் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடையாது. சிராத்தை கடக்கக்கூடிய கட்டம் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடையாது. தூக்கி கொண்டு போவார்கள் மலக்குமார்கள், சொர்க்க வாயிலுக்கு தூக்கி கொண்டு போவார்கள். அந்த நேரம் சொர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் அழைக்கும், அபூபக்கரே எனக்குள்ளால் நீங்கள் நுழைய மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ், எப்படி வாழ்ந்திருப்பார்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு நாள் அழுகிறார்கள், அழுது கொண்டு சொன்னார்கள், யா லைத்தனி குந்து ஷஜரத்தன் துஅபத், உடைக்கப்படக்கூடிய ஒரு மரமாக பின்னால் மக்கள் உண்ணட்டும் என்னை, அப்படியான ஒரு மரமாக நான் ஆகியிருக்க கூடாதா? அவருடைய கவலை. ஏன்? நான் பயப்படுகிறேன், என்னை தூக்கி நரகத்தில் போடப்படுமோ என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய பயம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஃபாரூக், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டியவர்கள். இந்த உம்மத்துக்காக வேண்டி தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே திறந்து கொடுத்தவர்கள். ஷைத்தானே விரண்டோடி விடுவான் உமர் ரலியல்லாஹுவை கண்டால். அப்படியான வாழ்க்கை வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், வானத்திலே இருந்து ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், ஏ மக்களே, நீங்கள் எல்லோரும் சொர்க்கம் நுழைந்து விடுங்கள் ஒருவரை தவிர, அந்த ஒருவருக்கு சொர்க்கம் நுழைய முடியாது என்று அழைப்பு வந்தால் நான் பயப்படுவேன், அந்த ஒருவன் இந்த உமராகத்தான் இருப்பேனோ என்று. சுப்ஹானல்லாஹ், எப்படி பயம்! யார் அவர்கள்? யார் அவர்கள்? சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்குரிய மாளிகை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ். என் பெருமானார் கண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவருடைய மாளிகை. அப்படியான கண்ணியவாளர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுடைய பயம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் துன்னூரைன், 2 ஒளிகளுக்கு சொந்தமானவர். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 மகள்மார்களை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு தெரிவு செய்யப்பட்டவர் அவர். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், நான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே இருக்கிறேன். சஹாபாக்களுடைய பயம், அடிக்கடி சொர்க்கத்தை நரகத்தை ஞாபகப்படுத்துவார்கள். எமக்கு தொழுகே ஞாபகம் வரவில்லை, சொர்க்கம் நரகமா ஞாபகம் வரப்போகிறது. அந்த நேரத்திலே ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே இருக்கிறேன் இந்த உஸ்மான், இன்னும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரவில்லை. உஸ்மான்,
நீ சொர்க்கம் போ, உஸ்மான் நீ நரகம் போ என்ற உத்தரவு வரவில்லை. அப்படி இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே நான் பயத்தினால் கேட்பேன், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், என்னை நீ சாம்பலாக ஆக்கிவிடு என்று கேட்பேன். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பயந்தார்கள். நரகம் நரகம் என்றால் அவ்வளவு பயம், அவ்வளவு பயம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கிறார்கள். மரண படுக்கையிலே அந்த நேரம் தோழர்கள் வருகிறார்கள். வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே, அபூ ஹுரைரா ஏன் அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள், உலகத்தை விட்டு பிரிந்து போகிறீர்கள் என்று அழுகிறீர்களா? சஹாபாக்கள் உலகத்துக்காக, உலகத்தின் இழப்புகளுக்காக அழுததாக எங்கும் நீங்கள் சரித்திரம் தேட முடியாது. அவர்களுக்கு தெரியும் இது முடிவெடுக்கப்பட்ட உலகம், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ரெக்கார்டிங் லைஃப் அல்லாஹ் ஒன் பண்ணி வச்சிருக்கிறான், பிளே பண்ணி வச்சிருக்கிறான் என்று தெரியும் சஹாபாக்களுக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மா அபுகி அலா துன்யாக்கும், இந்த உலகத்துக்காக வேண்டி நான் அழவில்லை, வலாக்கின் அபுகி அலா புஅதி சஃபரி வ கில்லத் ஸாதி, நான் அழுகிறேன் எதற்காக தெரியுமா? நீளமான பயணம் போக இருக்கிறேன், நீளமான பயணம் போக இருக்கிறேன், முடிவில்லாத பயணம், அது மறுமையின் பயணம். ஆனாலும் வ கில்லத் ஸாதி, கட்டுச்சாதகம் குறைவாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கட்டுச்சாதகம் குறைவாக இருக்கிறது என்பதை நினைத்துத்தான் அழுகிறேனே தவிர உலகத்துக்காக அழவில்லை என்றார்கள். தராவீகை தவற விட்டதற்காக அழுதவர்கள் எத்தனை பேர், குர்ஆன் ஓதலை தவற விட்டு விட்டதே என்று அழுதவர்கள் எத்தனை பேர், அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க கிடைக்கவில்லை, மன்னிப்பை கேட்க கிடைக்கவில்லை, இதுவரைக்கும் ஒரு கியாமுல் லைல் தொழ கிடைக்கவில்லை, அழுதவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? ஏன் அழவில்லை நாம்? நீளமான பயணம் எமக்கு கிடையாதா? அவர்கள் போகும் பயணம் தானே எம்முடைய பயணமும். அவர்கள் அழுதார்கள் என்றால் நரகத்துடைய பயம் உள்ளத்திலே இருந்தது, நாம் அழவில்லை என்றால் நரகத்துடைய பயம் இன்னும் எம் உள்ளங்களில் இறங்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஏன் வர்ணனைகள் அறியவில்லை நாம்? சாதாரணமான நரகமாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, நாருல்லாஹில் மூகதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பது, தத்தரிவு அலல் அஃபீதா, உள்ளங்களை தாவி பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உள்ளங்களை தாவி பிடிக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமான நரகம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அந்த நரகத்தைத்தான் நான் சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் அந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் காத்துக் கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். பயங்கரமான நரகம். நபிமார்கள் சஹாபாக்கள் பயந்த நரகம் அது, நீங்களும் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களில் பெருமதியான ஒரு சஹாபி அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் மாத்தாவுடைய யுத்தத்திலே கலந்து கொண்ட முத்தலபதிகளிலே ஒருவர் தான் அவர்கள். அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக மாத்தாவுடைய யுத்தத்துக்கு அவருடைய சகாக்கள் வந்திருக்கிறார்கள், வழி அனுப்பி வைப்பதற்காக. அந்த நேரம் அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அந்த நேரம் அவருடைய தோழர்கள் கேட்டார்கள், வழி அனுப்பி வந்தார்களே குடும்பம், கேட்டார்கள், ஏன் அழுகிறார்கள், ஏன் அழுகிறேன், குடும்பத்தை விட்டு போகிறேன் என்றா? சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் எந்நேரமும் நரகத்துடைய சிந்தனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்துடைய சிந்தனை. அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. அது என்ன வசனம்? வஇன்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் சொர்க்கம் நுழைவதாக இருந்தால் சிராத்தை கடந்தே ஆக வேண்டும், சிராத்தில் முஸ்தகீம் பாலத்திடம் வந்தே ஆக வேண்டும். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவது. தும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ உலகத்திலே அவர்கள் தப்பி போய் விடுவார்கள், மாற்றமானவர்கள் விழுந்து விடுவார்கள். இந்த வசனம் ஞாபகம் வந்தது, அதனால் தான் என்னால் பொறுக்க முடியாமல் அழுது விட்டேன் என்றார்கள். கண்ணியமானவர்களே, நேரம் ஒதுக்குங்கள். நானும் நீங்களும் சந்திக்கவிருக்கும் மறுமை மஹ்ஷர் நான் நினைப்பது போன்ற ஒரு இடமல்ல. அங்கே தீர்க்கமான முடிவுகள்,
அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் பலமாக இருக்கும், மாற்றம் இருக்காது. உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவர்களை அல்லாஹ் சந்தோஷப்படுத்தும் இடமதி, அல்லாஹ்வை கோபப்படுத்தியவர்களை அல்லாஹ் கோபக்காரனாக நடக்கும் இடமதி. தொழுகை விட்ட மனிதன் பெரும் பாவி அவன். முஸ்லிம்களுடைய மக்பராவில் அடக்கம் செய்யப்படக்கூடாது, அந்த அளவுக்கு தடுக்கப்பட்டவன். முஸ்லிம் என்ற பட்டியலிலே இருந்தே தூக்கி எறியப்பட்டவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை விட்டவனாக அல்லாஹ்வை சந்திப்பவனில் எப்படி அல்லாஹ் முகம் கொடுப்பான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மஹ்ஷரிலே கோபக்காரனாக நிற்பானாம். அல்லாஹ்வை கோபப்படுத்தியவன் தொழுகையை பாழாக்கியவன் என்று தௌபா செய்ய போகிறோம், என்று மாறப்போகிறோம். என் பெருமானார் பயப்பட்டார்களே, என்னுடைய சமூகம் தொழுகையை பாழாக்கி விடுவார்களோ என்று. அந்த பயம் எனக்கு வரக்கூடாதா? ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள், ஆயத்தோடு இறங்குகிறார்கள். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. நபியே, உங்களுடைய உம்மத்திலே ஒரு பின் தோன்றல் வருவார்கள், தொழுகையை வீணடிப்பார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். அவர்கள் சந்திக்கும் இடமது தெரியுமா? ரை என்று சொல்லக்கூடிய நரகத்தின் ஒரு பள்ளத்தாக்கை தான் அவர்கள் சந்திப்பார்கள். என் பெருமானார் இந்த வசனத்தை கேட்டு அழுது விட்டார்கள். ஏன்? எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட வர முடியாத இடத்துக்கு என்னை அழைத்து அல்லாஹ் தந்த பரிசு உம்மத்துக்கு கொடுத்தேன். உலகத்தார்கள் யாரும் ஒரு பரிசை தந்தால் எவ்வளவு பொக்கிஷமாக நினைக்கிறோம், அதை யாருடைய கையில ஒப்படைப்போமா? ஒப்படைக்க மாட்டோம். எனக்கு தந்தது, நீ போடவான எனக்கு தந்தது, நீ கட்டவான எனக்கு தந்தது சொல்றோமா இல்லையா? இது எம் பெருமானாருக்கு கொடுத்த பரிசு, அவர்கள் உம்மத்துக்கு கொடுத்த பரிசு. இன்றைக்கு அற்பமான உலகத்துக்காக வேண்டி விட்டு விட்டோமே, அற்பமான வியாபாரத்துக்காக வேண்டி தூக்கி எறிந்து விட்டோமே. வாலிப சகோதரர்களே, அற்பமான இன்பங்கள், விளையாட்டு, கூத்து கும்மாளத்துக்காக வேண்டி எத்தனை தொழுகைகளை பாழாக்கி விட்டோம். இதை நினைத்து எம் பெருமானார் அழுது அழுது கேட்டார்கள், யா ஜிப்ரீல், துதிய உம்மத்தி ஸலா, என்னுடைய உம்மத்து தொழுகை வீணடிப்பார்களா? அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா முஹம்மத், யாதி அக்வாம் மின் உம்மத்திக் யபிஊன தீனஹும் லிஅர்தின் மின் அத்-துன்யா கலீல். உங்கள் உம்மத்திலே ஒரு பின்தோன்றல் வருவார்கள், அவர்கள் இந்த உலகத்துக்காக வேண்டி தீனை விட்டு விடுவார்கள். உலகத்துக்காக, உலகத்தின் சொத்துக்காக, உலகத்தின் அழகுக்காக, உலகத்தின் பணத்துக்காக, உலகத்தின் இன்பத்துக்காக அவர்கள் தீனையே விட்டு விடுவார்கள். நபியே, அல்லாஹ் எம் அனைவரையும் அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய உலகம். நரகத்துடைய பயத்தை மறக்கடித்து விட்டது, நரகத்துடைய பயத்தை உள்ளத்திலிருந்து இல்லாமலாக்கி விட்டது. அதற்கு அடிப்படை காரணம் நாம் செய்த பாவங்கள். சாதாரணமல்ல, நரகம் என்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அந்த மனிதன் பொறுக்க மாட்டான், துடிப்பான். நரகத்தில் அந்த மனிதன் போடப்பட்டு விட்டால் சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதன் கெஞ்சுவான். யாரிடம்? மாலிக் அலைஹிஸ்ஸலாமிடம் கெஞ்சுவான். யா மாலிக், லியக்தி அலைனா ரப்புக், அல்லாஹ் கிட்ட சொல்லுங்களே, ஏதாவது ஒரு முடிவெடுக்க சொல்லுங்களே மாலிக்கு. தாங்க முடியாம இருக்கிற நெருப்பு, 3000 வருடம் மூட்டப்பட்ட நெருப்பு. முதல் 1000 வருடம் சிவப்பு நிறம், 2வது 1000 வருடம் வெள்ளை நிறம், 3வது 1000 வருடம் கருப்பு நிறம். கருப்பு நிறமான இந்த நரகம் நெருப்பை எம்மால் தாங்க முடியாது. நாருக்கும் மகாதிஹி ஜுஸும் மின் 70 ஜுஸஅம் மின் நாரி ஜஹன்னம். நரக நெருப்பு இருக்கிறதே, எந்த அளவுக்கு அகோரம், அதனுடைய 70 ஒரு பகுதிதான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தின் நெருப்பை தாங்க முடியாது என்றால் நரகத்தின் நெருப்பு, அதை நாங்க போய் பார்த்துக் கொள்றோம் என்று சிலர்கள் பேசுவார்கள், தைரியம் பாடுவார்கள். நம் தைரியம் பாடக்கூடிய ஒரு இடம் அல்ல நரகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்கள் நீடித்து விடக்கூடாது, தொழுகை பாழாக்குவது நீடித்து விடக்கூடாது, ஹராம் நீடித்து விடக்கூடாது. திரும்புவோம் அல்லாஹ்வுடைய பக்கம். ரப்பு எதிர்பார்க்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாடியாடே, உனக்கு மன்னிப்பு உண்டு,
நரகவாதியான செயல் செய்து விட்டாய், பரவாயில்லை அடியானே, உன்னை மன்னிக்க நான் இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியே, தனக்குத்தான் பாவங்கள் எல்லாம் செய்து தன்னை அழித்துக் கொண்ட என்னுடைய அடியான் இருக்கிறானே, அவனை கூட அல்லாஹ் என்னுடைய அடியான் என்றுதான் சொல்லுகிறான். அவ்வளவு இரக்கம் நம்முடைய ரப்பு சொல்லுகிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். செய்த பாவத்தினால் அல்லாஹ் ஒதுக்கி விடுவார் என்று நிராசையாகிவிட வேண்டாம் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய அன்பு அவனுக்கும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே வாழ்க்கையில் தவறு செய்திருக்கலாம், தொழுகை விட்டிருக்கலாம், விபச்சாரம் செய்திருக்கலாம், வட்டி எடுத்திருக்கலாம், குர்ஆனை உதாசீனம் செய்திருக்கலாம், பெண்கள் சமூகம் ஹிஜாபுடைய வாழ்க்கை இழந்திருக்கலாம். மிக கவனம் பெற்றோர்களே. அதேபோல் ஆண்கள் பொறுப்புதாரிகள், பெண்களை சொர்க்க வழி நடத்த வேண்டியவர்கள் நீங்கள். நரகப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய பெண் மக்கள். ஹிஜாபுடைய வாழ்க்கையை பாருங்கள், சரியாக இருக்கிறாரா? உணர்வு பெற வேண்டிய காலம் இது. மனோயிச்சை அடந்தேறி தலைக்கு மேல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலம், நரகத்துடைய வர்ணனைக்கு உட்பட்ட பெண்களாக எம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் வழியமைத்து கொடுத்தவர்கள் யார்? பொறுப்புதாரிகள். பாதுகாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், உன்னையும் உன் குடும்பத்தையும் நரகை விட்டும் பாதுகாரு என்று. கடமையை நிறைவேற்றினோமா என்று அவரவர் நீங்கள் யோசியுங்கள். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரை மன்னிக்க வேண்டும். திரும்புவோம் அல்லாஹ்வுடைய பக்கம். அவனுடைய மன்னிப்பு விசாலம், இரக்கமுள்ள ரப்பி எம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். அவன் பக்கம் திரும்புவோம். ரமலானை தௌபாவுக்குரிய காரணமாக ஆக்கிக் கொள்ளும். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாடாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்தும் தெரியாமல் குற்றங்கள் குறைகள் செய்து விட்டோம். யா அல்லாஹ், ரமலானை மன்னிப்புக்கு காரணமாக தந்திருக்கிறாய். யா அல்லாஹ், உதாசீனம் செய்து விட்டோம் ரப்பே, எம்மை மன்னித்து நண்போடு அருளோடு சேர்த்து விடியா அல்லாஹ். எம்மை நீ ஒதுக்கி விடாதே யா அல்லாஹ். நீ எம்மை ஒதுக்கி விட்டால் அந்த நரகை எம்மால் சந்திக்க முடியாது, தாங்க முடியாது யா அல்லாஹ். கண்களால் பார்க்க முடியாது ரப்பே, எம்மை மன்னித்து விடு, உன் அருளோடு சேர்த்து விடு. இந்த ரமலானிலே ரஹ்மத் புரிக்கப்பட்டவர்கள் எம்மை சேர்த்து விடியா அல்லாஹ். மன்னிப்பு பெற்றவர்கள் எம்மை சேர்த்து விடியா அல்லாஹ். யாரெல்லாம் நரக விடுதலை கொடுத்து ஈழேற்றம் கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் எம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் பூரா உலக மக்களையும் யா அல்லாஹ் நரக விடுதலைக்குரியவர்களாக ஆக்கி விடுவாயாக. எம் அனைவரை கபூல் செய்யா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாய்.